வெல்கம் பேக் டு குழலிஸ் ஆர்ட் நீடோ. இந்த வீடியோவில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற 2 முக்கியமான பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம போட போகிறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதுக்கு ஊசியை கீழேருந்து இப்படி குத்தி எடுத்து இந்த இடது கையில் அந்த நூலை பிடிச்சிட்டு ஊசியில் இந்த மாதிரி 2 டைம் சுற்றிட்டு அந்த ஹோலுக்கு பக்கத்தில் குத்தி கீழே ஊசியை இழுக்கணும். ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை டைட்டாக பிடிச்சிக்குங்க, அதை விட்டுடக்கூடாது, அப்போ நாட் சரியாக விழாது. அப்புறம் மெதுவாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் விழும். த ஃப்ரெஞ்ச் நாட். இன்னொரு முறை பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி ஊசியில் 2 டைம் அந்த நூலை சுற்றி அந்த ஹோலுக்கு பக்கத்தில் குத்தி கீழே மெதுவாக இழுங்க. மேலே அந்த நூலையும் இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். அப்புறம் மெதுவாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் விழுந்துடும். இப்போ நான் இது 3 டைம் சுற்றுறேன். 3 டைம் சுற்றி போடுறேன். இது 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த எந்த பெரிய நாட் வேணும்னா நிறைய டைம் சுற்றிக்கணும், சின்னதாக வேணும்னா ஒரு முறை சுற்றினா கூட போதும். ஆனால் நீங்கள் ஒரு 4 முறைக்கு மேலே அந்த மாதிரி சுற்றாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ராண்ட்ஸோட அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பெரிய நாட்டாக வரும். இது பாருங்கன்னா, இது ஒரே ஒரு முறை தான் சுற்றுறேன். இது சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு. இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்டிச்சு ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். போட்டு பழக பழக ஈஸியாகிடும். இந்த ஸ்டிச் நேமு பிஸ்டல் ஸ்டிச்சு. இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சை, இல்லை பாலன் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. இது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே, ஆனால் கொஞ்சம் நூலை விட்டுட்டு நீங்கள் சுற்றுங்க. நான் இப்போ ஒரு முறை சுற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அந்த ஊசியை கீழே குத்தி மெதுவாக இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் மெதுவாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் வந்துடும். இது நம்ம எவ்வளோ லாங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊசியை தள்ளி குத்தணும். கொஞ்சம் நூலை விட்டுட்டு அந்த மாதிரி சுற்றுங்க. இது நான் 2 டைம் சுற்றுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸும் தள்ளி குத்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக நீட்டாக அந்த ஸ்டிச் கிடைக்கும். இது இந்த பூவோட அந்த மகரந்த காம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால தான் இது பேர் பாலன் ஸ்டிச், பிஸ்டல் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், 2 முறை சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி குத்துறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டிச்சு பெருசாக கிடைக்கும் நீட்டாக. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 முறை சுற்றுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நாட்டாக வேணும்னா அந்த மாதிரி அந்த சுற்றுறத அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குத்திட்டு இதுவாக கீழே இழுக்கணும். அப்புறம் இந்த நூலை விட்டுட்டிங்கன்னா நாட்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த 2 ஸ்டிச்சை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நெக் டிசைன் போட்டு காட்டுறேன். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க கிளாத்தில். இப்போ இந்த நெக்கு ரவுண்டுக்கு நான் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சுற்றி ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். நம்ம பேக் ஸ்டிச்சு இல்லை செயின் ஸ்டிச் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஸ்டெம் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன் இதுக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி லாக் பண்ணிடுங்க. இந்த கீழே அந்த வளைவுக்கும் ஸ்டெம் ஸ்டிச்சே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து அந்த பிஸ்டல் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சு இது சுற்றி போட போகிறேன்.
இந்த மாதிரி மெதுவாக விட்டுடணும் இந்த நூலை. இந்த இடது கையில் இந்த நூலை பிடிச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு கீழே இழுத்தீங்கன்னா அது சரியாக விழாது நாட்டு. நான் இது வெறும் 2 டைம் தான் சுற்றிருக்கேன். இது மாதிரியே ஃபுல்லாக அந்த டிசைன் கவர் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இங்கே மேலேயும் இதுக்கு கீழேயும் நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு கிரேப்ஸ் கொத்து மாதிரியும் இருக்குது, இல்லை பூ கொத்து மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாக அதுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். நீ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இப்படி பக்கத்தில் போட்டிங்கன்னா நல்லா அது பஞ்சாக அழகாக இருக்கும். இது மாதிரி நான் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இந்த 2 ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டெம் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் கிடைக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது கிராண்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் சுடிதாரோட ஃப்ரண்ட்டில் அந்த நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ளவுஸோட பேக் சைட் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பட் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த பீட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். 2 நாட் போடுங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும், சீக்கிரம் பிரிஞ்சு வராது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்த்தோம். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you for watching.